மழை காலமா இருந்தாலும் சரி, வெயில் காலமா இருந்தாலும் சரி, எல்லார் வாயிலும் முணுமுணுக்கிறது இந்த ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான். நீங்க டீ லவரா இருந்தீங்கன்னா, 1 டீ 2 உளுந்த வடை. இதே காஃபி லவரா இருந்தீங்கன்னா, 1 காஃபி 2 உளுந்த வடை சாப்பிடணும் தான் எல்லாருக்குமே ஆசையா இருக்கும். ஆமாங்க, இந்த வடைய செய்றத ரோட்டு கடையில பார்த்துட்டு, அந்த டேஸ்ட் பிடிக்காம, இதுக்கு நம்மளே வீட்ல செஞ்சு சாப்பிடலாம்ங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. அதனால தான் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்மளால செய்ய முடியாது. என்ன பண்றோம்? பக்குவம் சரியா வராது அப்படின்னு நினைச்சேன். சரி ஒரு தடவ நம்ம தான் செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு ட்ரைல தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னாலயே செய்ய முடியும்னா, உங்களாலயும் செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு செஞ்சு குட்டி பசங்களுக்கு குடுங்க. இந்த வடை செய்யும்போது நம்ம மைண்டுக்கு வருது, நம்ம அம்மா என்ன சொல்லிக் குடுத்தாங்களோ அந்த பக்குவம் தான். அட ஆமாங்க, உளுந்த எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணி ஊத்தாம கட்டியா அரைக்குமோ, அதில தான் அதோட பக்குவமே இருக்கு. தேவையான அளவுக்கு தண்ணி தெளிச்சு தான் நல்லா பந்து போல எடுக்கணும். எனக்குமே பலகாரங்களா ரொம்பவே பிடிச்சது இந்த உளுந்த வடை தான். குட்டி பசங்க கூட வடைய விட உளுந்த வடை தான் சாப்பிடுவாங்க. மத்த பருப்பை விட, கார வடைய விட உளுந்த வடை சாப்பிடுறது அவங்களே லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அதில உரப்பு இருக்காதனால. இந்த உளுந்த வடையில நம்ம வெங்காயம், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்பு, மிளகு, இஞ்சி, மிளகா அது மட்டும் இல்லாம கேரட் கூட தூவி போட்டுக்கலாம் விருப்பப்பட்டா. மாவு வரைக்கும் சோம்பேறி பட்டு நம்ம உளுந்த வடை செய்யாம இருக்கிறத விட ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்ல இருந்த வெள்ளை உளுந்த தான் நான் தண்ணியில ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சேன். மிக்ஸியில தான் போட்டு ஆட்டினேன். எப்படி வருமோ சாஃப்ட்டா இருக்காதோ அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்லங்க. செம ஒர்த்தா இருந்துச்சு. எல்லாருக்குமே ரோட்டு கடையை கடக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும். அது உளுந்த வடை ஸ்மெல்லா தான் இருக்கும். என்னோட பையனும் நான் போடுற உளுந்த வடையை பார்த்துட்டு ஓடி வந்து உளுந்த வடையை சாப்பிட்டான். அப்புறம் என்னங்க எனக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. இந்த உளுந்த வடைக்கு பெஸ்ட் சாய்ஸ்னா அது கட்டி சட்னியா தான் இருக்கும். அதோட சூடான காஃபி இல்லைனா டீ லவரா இருந்தீங்கன்னா டீ போட்டு குடிச்சு பாருங்க. உளுந்துல ரொம்ப சத்து இருக்கனால தான் குறுக்கு வலி, கால் வலி இதுக்கெல்லாமே ரொம்பவே நல்லதா இருக்கும். நான் எல்லா டிஷ்ஷுமே ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆனா அந்த உளுந்த வடை நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் போட்டதுல எனக்கே ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. உளுந்த மாவு அரைக்கிறத விட அந்த எண்ணெயில போட்டு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதான் ரொம்ப பக்குவமா எடுக்கணும். அது வேற ஒண்ணும் இல்லங்க. தண்ணியில லைட்டா தொட்டுட்டு அந்த உளுந்த வடையில ஒரு ஓட்ட அழுத்தமா குடுத்துட்டு நம்ம கைய எடுத்துட்டாலே போதும். அழகா புசு புசுன்னு எண்ணெயில தட்டும்போது வந்துரும். ஸ்லோ குக்கிங்ல எடுத்து 2 பக்கம் பரட்டி போட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அடிபொலியா இருக்கும்.